நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ரொம்பவே மனசொடிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அம்மாவ கூட்டிட்டு வந்து அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படின்ற மாரி கௌதம் சொன்னது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு விஷயத்த செய்யணும், இத ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதுக்கு காரணமே ரேவதி அத்த தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, எல்லா கனவு கோட்டைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரே கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரைஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தத்தோட போயிட்டு ஒரு இடத்துல கார நிறுத்திட்டு, "என்ன இலக்கியா இப்படி நடந்துருச்சு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கௌதம், ஏதோ வந்து தப்பு நடந்திருக்க மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, என்னோட உள் மனசுக்கு தோன்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ நமக்கு நம்மளோட வழியில கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏசிபி மகேஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ் என்ட்ரி குடுத்துறாங்க. கௌதம், இலக்கியா உங்கள பார்க்கலாம் தான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா வழியில நின்னுட்டு இருக்கீங்களே! என்ன விஷயம்? ஏது விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது தான், நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு இந்த மாரி தான் ஒரு இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு வீட்ட ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருந்தோம். அந்த வீட்டு ஓனர் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. கடைசி நேரத்தில என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல, வரல. அவங்க வீட்டுக்கு தான் இப்ப போயிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலான்னு பார்த்தா, அவங்க வீட்டுக்காரம்மா இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத குடுக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா, இலக்கியா சொல்றா, ஏதோ தன்னோட மனசுக்குள்ள வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்க மாரியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நம்பிக்கையோட சொன்னாங்க. இந்த மாரி இது உங்களுக்கு தான். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஆனா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில இப்படி சொல்லணும்? ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் ஏசிபி அவர் இருந்துட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா, நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஏன்னா எப்பவுமே உங்களோட கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவறுனதே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், இப்போ அவரே வந்து அதாவது இந்த இடத்துல வந்து அந்த பெரியவரே வந்து உண்மைய சொல்லியிருந்தா, அதாவது இந்த மாரி தான் விஷயம். இதுக்காக தான் குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க டக்கு டக்குன்னு வந்தாங்க. டக்கு டக்குன்னு வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அப்போ உள்ள யாரோ இருந்திருக்காங்க. யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மிரட்டிட்டு கூட இருந்திருக்கலாம். அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிபி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. உங்களுக்கு டவுட்டா இருக்குன்ற பட்சத்தில, போலீஸ் நான் இருக்கேன். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ அந்த வீட்டு வழியா தான் போவோம். அங்க போயிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 3 பேரும் போயிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த எஸ்எஸ்கே இப்படி வந்து வசமா மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. உள்ள இருக்கிற ஒரு அந்த செட்டப்ப பார்த்த உடனே வெளிய கார் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன்னா கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொலைவு தள்ளி நிறுத்திட்டு வந்து தான், இப்போ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே உள்ள உட்கார்ந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே வேலைய முடிச்சுட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே உட்கார்ந்துகிட்டு, அந்த கௌதமும், இலக்கியாவும் லேசுப்பட்டவங்க இல்ல. மறுபடியும் வருவாங்க. அதுவரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். இந்த சொத்து இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதி குடுக்குற மாரி இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்கள கொன்னே போட்டுருவேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கர ஷாக் ஆன கௌதம், இலக்கியா, ஏசிபி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள மாஸ் என்ட்ரி குடுத்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ரகளை பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் எஸ்எஸ்கே தான் இங்க இருக்கிறது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுட்டாங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.